ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லேசி டேஸி ஸ்டிச் தான் பார்க்க போறோம். அதுவும் பட்டர்ஃப்ளை மாரி நம்ம எப்படி பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒயிட் கலர் பீட் எடுத்துருக்கேன். இப்போ நான் த்ரெட்ட வந்துட்டு இந்த மாரி நூல வந்துட்டு நான் இப்படி ஒரு ஊசியில இந்த மாரி போட்டு வச்சிருக்கிறேன். 2ஆ வச்சிருக்கேன். 1ஆ போட்டு 2ஆ வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, இந்த ஊசியில நீங்க வந்துட்டு நார்மல் நம்ம ஜர்தோசி நீடில் இருக்கு பாருங்க. அதில கூட நீங்க பண்ணலாம். அ இத ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இதில கூட இப்படி ஸ்டிச் பண்ணி நல்லா டைட்டா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க பண்ணி காமிக்கிறேன். இந்த மாரி நீடில இந்த ரைஸ் பீட் வச்சு இந்த மாரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த மாரி ஸ்டிச் பண்ணிட்டா, நீங்க நார்மல் நீடில கூட இத ஸ்டிச் பண்ணலாம். நான் அடுத்த டைம் சொல்றேன். இப்போ வந்துட்டு அந்த கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்து ஊசி எடுத்துருக்கிறேன். எடுத்து ஜர்தோசி அந்த மாரி சைஸ்ல கட் பண்ணி, இத பாருங்க. நம்ம நார்மலா லேசி டேஸி பண்ணுவோம் பாருங்க. அதே மாரி தான். நம்ம வந்துட்டு ரவுண்டா பண்ணிப்போம். இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ, அதனால இந்த மாரி ட்ரை பண்ணலாம். இது நம்ம வந்துட்டு ஒரு புட்டா டிசைன்ல கூட பண்ணலாம். ஒரு ப்ளவுஸுக்கு இந்த மாரி சின்ன சின்னதா புட்டாவா வச்சு அழகா ஃபினிஷ் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க எங்க நான் ஸ்டிச் பண்றேன்னு பாருங்க. அது பக்கத்திலேயே நீங்க இந்த மாரி எடுத்துக்கோங்க. அதே மாரி சைஸ்க்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஜர்தோசி. பாருங்க எங்கேருந்து நான் நூல் எடுத்தேனோ அது பக்கத்திலேயே தான் நூல ஸ்டிச் பண்றேன். அதே மாரி தான் இங்கிட்டும். இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க இதுக்கு மேல கூட நம்ம நார்மலா லேஸ் டேஸ்ல பண்ணுவோம் பாருங்க. ஒரு பீடு ஜர்தோசி வச்சு பண்ணுவோம். அத கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு அதையும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அது பக்கத்துல நம்ம எங்க ஃபினிஷ் பண்ணமோ, அது பக்கத்துல இருந்து நம்ம ஊசியே எடுக்கிறோம். இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பட்டர்ஃப்ளை மாரி இருக்கா? இப்போ இதில என்ன பண்ண போறோம்னா, இதில நம்ம ஊசிய மேல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு மேல நம்ம கட் பீட் குடுக்கலாம். கட் பீடோ இல்ல சுகர் பீட் கூட நீங்க குடுக்கலாம். நல்லாருக்கும். இல்ல ஜர்தோசில கூட நீங்க பண்ணலாம். இந்த மாரி பண்ணிட்டு, ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாரி எங்க கூட நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அதே மாரி 2 கட் பீட் எடுத்துட்டு, ஒரு சுகர் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. உங்களுக்கு கட் பீட் வந்துட்டு ஊசிக்குள்ள போலன்னா, என்ன பண்ணணும்னா நம்ம ஜர்தோசி நீடில் இருக்கு பாருங்க. அதிலேயே நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்ப நடுவுல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நடுவுல பண்ணா நல்லா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இதுவே நல்லா இருக்குது. இந்த மாரி ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் நடுவுல நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அழகாவே இருக்குது. இதே மாரி நம்ம இன்னொன்னு ட்ரை பண்ணலாம். அப்புறம் இது பக்கத்துல நான் இன்னொன்னு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அதே மாரி நான் ஒயிட் கலர் பீட் தான் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்பவே சூப்பரா வந்துட்டு, இந்த மாரி தான் நான் ஃபர்ஸ்ட் ஒன் இதையும் ஸ்டிச் பண்ணேன். இப்ப வந்துட்டு இது வந்துட்டு பிங்க் கலர் நம்ம ஜர்தோசி எடுத்துருக்கோம். இப்ப ரோஸ் கோல்டுல ஜர்தோசில பட்டர்ஃப்ளை பண்ணலாம். இந்த மாரி சைஸ் கட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸ் ஆயிருச்சு. இப்ப அதே மாரி தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் எங்க பண்றேன்னு பாருங்க. இந்த ரைஸ் பீட் இருக்கு பாருங்க. அது பக்கத்துல நடுவுல தான் நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்ப நம்ம ரோஸ் கோல்டு ஜர்தோசி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சைடா கொண்டு வரல. கீழ தான் அப்படியே எடுத்து இந்த பக்கமா கொண்டு போறேன். இப்போ வந்துட்டு ரோஸ் கலர் ஜர்தோசியில சின்னதா இந்த மாரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில நம்ம சுகர் பீட வச்சு இந்த மாரி போட்டுட்டு, அதுக்கு மேல இந்த மாரி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம நார்மல் லேசி டேசி பண்ணுவோம் பாருங்க. அதே மாரி தான்.
அதே மாதிரி பக்கத்துலேயே நீங்கள் ஊசி எடுக்கணும். இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஜர்தோசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சுகர் பீட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நடுவில் இருந்து தான் ஊசி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் அது பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக வரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே பட்டர்ஃப்ளைக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ தான் அது வந்துட்டு அழகாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி தள்ளிட்டு எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணணுன்ட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நம்ம ரெண்டோட நிப்பாட்டிக்கலாம். நடுவில் வைக்க வேண்டாம், அது நம்மளோட இஷ்டம் தான். உங்களுக்கு போனாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நடுவுலையுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இது நம்ம ரெண்டோட நிப்பாட்டிடலாம் இதில். இப்போ இதில் நம்ம வந்துட்டு நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணலாம். இதில் நடுவில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அதில் சைடில் லேசி டேசி மாதிரி பண்ணலாம். லீஃப் சீக்வன்ஸ் இது வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நடுவில் வச்சுருக்கேன். இது நம்ம வந்துட்டு ஜர்தோசி நீட்டியில் கூட இந்த மாதிரி பண்ணலாம், இதை ஸ்டிச் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ வந்துட்டு ப்ரூச் ஒர்க் பண்ணதுக்கு இந்த மாதிரி லீஃப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த மாதிரி நீராக வச்சுட்டு நம்ம அப்படியே கூட சுகர் பீட் போட்டுருந்துருக்கலாம், நான் போடலை. நம்ம இப்போ நூலை நான் உங்களுக்கு மேலே தடுத்து பாருங்கள், அதுலேயும் நம்ம சுகர் பீட் கூட ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். மேலே இந்த மாதிரி நம்ம 3 சுகர் பீட் இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம இப்போ வந்துட்டு ஊசி எடுத்து ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணலாம். இதில் நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம், சுகர் பீட் ஜர்தோசி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆரி ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி புட்டா டிசைன் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக எடுத்து காமிக்கும். நல்லா மீடியமாக பெருசாகவே இருக்கிறனால ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஜர்தோசி, ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு சீக்வன்ஸ். நம்ம நடுவில் தான் எடுத்தோம், அங்கேயே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஊசியை. அப்போ தான் அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன்.
பாருங்க ரொம்பவே சூப்பரா அழகா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாரி வச்சுட்டு எங்கன கலர் ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இந்த டிசைன் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோகளுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.